ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம், இனிப்போட அன்னதானம். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நம சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். அவங்க தலைமுறைகள் நல்லா இருக்கணும். நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம், இனிப்போட அன்னதானம். பல்லாண்டு வாழணும். அன்னதானம் பண்ணவங்க நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும். அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும். ஓம் நம சிவாய. அரோகரா அரோகரா அரோகரா. மோர் இல்லை சாமி, இன்னைக்கு மோர் குழம்பு. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நோய் நொடி இல்லாமல் வாழணும். செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும். மன நிம்மதியும் கண்டிப்பா இருக்கணும். இது எல்லாமே இருந்தும் மன நிம்மதி இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால 16 செல்வங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். 16 செல்வத்துல மன நிம்மதியும் அடங்கும். மன நிம்மதி எல்லாமே அடங்கும். சாமி யூடியூப்ல போடுவீங்களா இது? ஆமா. என்ன சேனல் சாமி இது? ஒன் டே ஃபுட் சர்வீஸ். ஒன் டே ஃபுட் சர்வீஸ். அது பேசினாலே வரும். வண்டே போட்டுன்னு சொன்னாலே ஓடிடும். ஓடிடுறேன். சிவா சிவ சிவா. ஓம் நம சிவாய. போயிட்டு வாங்க. ஓம் பேசுகிறாங்க. ஓம் நம சிவாய. அன்னதானம் பண்ண குடும்பத்துக்கு நிம்மதி கொடுக்கட்டும் சாமி. அண்ணாமலையார். தமிழ್ ವರಾದಿ ಕನ್ನಡ ಕನ್ನಡಲ್ಲಿ ಮಾತಾಡು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ನೋಡಿ ಸ್ವಾಮಿ, ಅನ್ನದಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯ ಕೊಡಲಿ ಅಂತ ಆ ಅಣ್ಣಾಮಲೆಯವ್ರನ್ನ ಕೇಳ್ಕೊಳ್ಳೋಣ. ಅವ್ರಿಗೆ ನೆಮ್ಮದಿ ಕೊಡಲಿ. ಐಶ್ವರ್ಯ ಇದ್ದು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ, ನೆಮ್ಮದಿ ಕೊಡಲಿ. ಓಂ ನಮ ಶಿವ. ಸರ್ವ ಜನ ಸುಖಿನೋ ಭವಂತು. ಅಣ್ಣಾಮಲೆಯಾರ್ ಕರೋಗರ. ಶಿವ ಶಿವ ಶಿವ. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க யார் இருக்கணும்ன்றதுங்க எல்லாம் அங்கேயே போய் நிற்காதீங்க, ஒத்துக்காதீங்க. அந்த ஒருத்தர் நீங்க தான். சரி. ஓம் நமச்சிவாய. நம்ம ரொம்ப லெமன் சாதம் வாங்கிக்கோங்க சாமியார்கள் கொடுக்கறத. போயிட்டோம். நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சரியா? எவனோ மேல இருந்து தண்ணி ஊத்துறான் சார். இதை பாருங்க, சட்டையெல்லாம் நனையுது. சாவித்திரி பாட்டி சொல்ற மாதிரி பின்னாடி இந்த எவனோ தண்ணி ஊத்துற மாதிரி மேல இருந்து எவனோ தண்ணி ஊத்துறான் பாரு. சட்டையில நனையுது பாரு. ஊத்த வேணான்னு சொல்லுங்க. அவனை சாவடிக்கிறவன தண்ணி ஊத்துறான் பாருங்க. மேல சட்டை நல்லா போட்டு தண்ணியா ஊத்துறான். மேல சட்டை பூரா நனையுது. உங்களுக்கு நனையிலையா? மேல இருந்து அப்படியே ஊத்துறான் பாரு. திப்பு ஊத்துறான் தண்ணி. இதை பாரு, பூரா தண்ணி ஆகுது. ஊத்தினேக்கிறான் பாரு. சாவித்திரி பாட்டி சொல்லுமே பின்னாடி இருந்து எவனோ ஊத்தினேக்கிறான்பா. போயிட்டு வாங்க. இல்ல அதான் ஊத்தினேக்கிறாங்க. அவனா நீ கிட்ட வாடா, நீ வாடா கிட்ட வாடா. ஒண்ணு குடு, ரெண்டு குத்துரு. வாங்க சாமி. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய சாமி. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க சந்தோஷமா இருக்கணும். ஓம் நம சிவாய நமக. இனிப்போட அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இனிப்பா வாழணும். சந்தோஷமா இருக்கணும். நம சிவாய நமக. ரொம்ப வெள்ளை சாப்பாடு 2 கூட. ஆளுக்கு ஒன்று போதுமா? அவனா பின்னாடியே வராமாம்மா. எங்கிருந்து பின்னாடியே வரான். எங்க போனாலும் பின்னாடியே வரான். காலக்கிறானே தண்ணி ஊத்துறதுக்கு எங்க போனாலும் வராமாம்மா. பின்னாடியே வந்துனுக்குறான். ஆள் பார்த்தா எங்க ஏரியா பக்கம் வரட்டான். ஐயா நமச்சிவாய சாமி. நீங்க கொடுக்க வேண்டிய ஐட்டம் வந்துருச்சு. சாமி சாப்பிட்டு சாமி அம்மக்களம் ஆயிட்டாரு. ஏன் குத்திங்க? குத்திங்க சாமி அது என்ன சொல்றாருன்னா, நெய்யில போட்டு நல்லா இருக்கும். சொட சொட நெய் ஒண்ணுக்கு 2 கொடுத்தாரு. திருப்தி ஆயிடுச்சு. குழந்தை பிறக்கட்டும். பேர் வைங்க. அதுக்கு நான் மீனாட்சின்ற ஒரு பொண்ணை தவிர இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் வைஷ்ணவின்ற குழந்தை பிறக்கும். ஓகேங்களா? இல்ல என்ன சொல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்.
நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு காதுல வந்து சொல்றீங்க, அப்படிதான் சொல்லிக்கிறீங்க. வைஷ்ணவின்னு பேர் வைங்க நீங்க சொல்றீங்க. எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்து நாங்க போதும் நாங்க இது பண்ணியாச்சு. இதுக்கு மேல நாங்க வைஷ்ணவின்னு குழந்தை பிறகுனா அப்புறம் நான் மீனாட்சின்னு ஒரு பொண்ணை தவிர இன்னொரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணணும். அதை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆம்பளை பிள்ளை பிறகுதான்னு பாக்கணும். அதுக்கும் பிறக்கலன்னா அப்புறம் நீங்க சொல்ற வைஷ்ணவின் பேர் நான் எப்படி வைக்க முடியும்? பொண்ணு போறதால வைக்க முடியும். காசு கொடுத்த வேலைக்கு வாழ்த்தணுன்ற பேர்ல அடுத்தவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க தெரியாமலே இப்ப வாழ்த்துறது. 2 பாய்சா கொடுத்து ஸ்வீட் மஜில்னு அடிச்சு யாருன்னா ஒருத்தர் வந்து ஆத்மா எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க மனைவி இறந்துட்டாங்க, ஆத்மா சாந்திக்கணும்னா பல்லாண்டு வாழணும் அப்ப வாழ்த்துறது. இதுக்கு நம்பாலும் அப்படிதான் பல்லாண்டு அவங்களுக்காக வேண்டிக்கங்க, அவங்க பல்லாண்டு வாழ்வாங்க, அவங்க கவலைப்படாத நீடூடி வாழ்வாங்கன்னு அனுப்புறது. என்ன பேசுறதுனே தெரியாம பேசி வாழ்த்தி அவங்கள குழப்பி என்கிட்ட சொல்லாத. இந்த கேமராவில என் பண்டாட்டி பாத்துன்னு இருப்பான், அதை எடிட் பண்றேன். அவகிட்ட சொல்லு வைஷ்ணவின் பேர் வேணுமா, அதுக்கு வைஷ்ணவின் பேர் வைக்கணுமா? நான் சொல்லல ஐயா, நீ தான் சொன்ன. சாமியாருன்னு நீ தான் சொன்ன. என்னன்னு சொல்லிட்டேன். லெமன் சாதம், லெமன் வேற என்ன சொன்னீங்க? மோர் குழம்பா? மோர் குழம்பு, மோர் குழம்பு சாம்பார் சூப்பராக மோர் குழம்பு ஒயிட் ரைஸ் மட்டும். அருமை அருமை. ரொம்ப நன்றி சாமி. நன்றி. அடுத்த வருஷத்துக்கு பேசிக்கலாம். சாமிக்கு அப்போ லட்டு தானே வாதிசா வாங்கி வரலண்ணா. அவரு நல்ல ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிறாரு. அவரு வைஷ்ணவின்னு ஒரு குழந்தை பிறக்கும் நிக்கிறாரு. அவரு பெரியவங்க வாழ்த்து எப்படியாவது வெறியேறு, எப்படியாவது என்ன வீட்டுல இருந்தாதான் வெறியேத்துறான்னு பார்த்தா வீடியோ மூலியமா கூட வெறியேத்துறானே நம்மள. ஆகட்டும் ஆகட்டும். சந்தோஷமா இருக்கணும். ஏதோ நீ ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னீங்க, உனக்கு பாதுஷா கொடுத்தேன். கண்டிப்பா அடுத்தது வைஷ்ணவி பாத்துங்க மகாஜனங்களை, இவ்வளவு சொல்லியும் வைஷ்ணவின்னு குழந்தை பிறக்கணும், அதுக்கு நான் எங்க போவேன்? காசு சொல்லுங்க. ஸ்வீட்டா தள்ளுறீங்க, என்ன விஷயம்? ஸ்வீட்டா தள்ளுறீங்க. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்தவங்க இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா அன்னதானம் கொடுத்துருங்கன்னு சொல்லி இனிப்பையும் கொடுத்து உங்களுக்கு பாதுஷா போய் கொடுத்து எல்லாருக்கும் மன நிறைவா கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கொடுத்துட்டோம். லட்டு குத்தவங்களுக்கும் அண்ணன் கொடுக்கறவங்களுக்கும் நல்ல நன்றி. எல்லாரும் எவ்வளவு பசியில வந்து சாப்பிடுறாங்க. சாப்பாடு வாங்கின உடனே நான் ஒரு பாட்டி சொல்லும் போது யோசிச்சேன், அந்த பக்கம் பூரா சாமியாருக்கு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிறாங்க, நீங்க ஏன் அந்த பக்கத்து போய் கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நன்றி சொல்லுவோம், வாங்கிட்டு கம்மி திரும்பி போறது நல்லா இருக்காது. அப்போ சொல்ல நான் போனேன்னு கிடைக்காது. இங்க பார்க்காதீங்க, சொல்றேன் பார்த்துதான் சொல்லுவோம். கையை பார்க்க இதுல இருந்து ஐயா என்ன சொல்ல வருகிறீர்கள்? கொடுக்கோ, அடுத்த மாசம் நீங்க போதும். அப்போ வாங்கிக்கோ. அது சந்தோஷமா இருக்கணும், இடுபாடு கொடுத்துருக்கீங்க, அவங்க வாழ்க்கை இனிமையா இருக்கணும். அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறேன். யூடியூப் பார்த்துருக்கோம். ஓம் நமஸ்கார் சாமி, செல்வ சிறப்போடு நோய் இல்லாம சந்தோஷமா ஓம் இருங்க. ஓம் நமஸ்கார். ஐயா நீங்க போய் சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா வேணாலும் வாங்கிக்கிங்க, லட்டு வேணாலும் வாங்கிக்கிங்க, தண்ணி பாட்டில் வேணாலும் வாங்கிக்கிங்க. நீங்க சைக்கிள் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஏன்னா நான் பட்டது போதும், மேலும் பட வேண்டாம், அதனால சொல்றேன். கேட்டு பார்க்கலாம். இல்ல ஐயா, இப்ப அந்த ஸ்கீம்லாம் எடுத்துட்டாங்க நம்ம குரூப்ல இருந்து. அந்த ஸ்கீம்லாம் இல்ல. ஒன்லி ஃபுட்டு வேணும்னா காலுக்கு காலனி அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஆமா, அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறோம். 8 நம்பர் சைஸ்.
ஆர்டர் போட்டு அது வேணா பார்க்கலாம். செல்வ செருப்போடு இருக்கணும்னு இந்த மாதிரி அன்னதானம் கொடுத்து நீங்களும் மகிழ்ச்சி அடையணும்னு அண்ணாமாரி வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக செல்வ செருப்போடு இருக்கணும். ஓம் நம சிவாய. நல்லா இருக்கேன். ஓம் அருணாச்சல சிவா. இன்னைக்கு கூட கொடுங்க. வாங்க ஐயா, எத்தனை வேணும் ஐயா? ஒரு சாப்பாடு ஒரு சாப்பாடு. இது லேட்டு அவங்கள பார்த்துட்டு மேல அங்கே ஒரு பெரிய லேட்டா போங்க. அக்னி நட்சத்திரம். திருப்பி சொல்றேன், ரொம்ப நன்றி சாமி. அடுத்த மாசம் பார்ப்போம் பாதுஷாவோட. நீங்க பாதுஷா நாளைக்கே வந்தா கூட அதை என்கிட்ட கொடுங்க, நான் சாப்பிட்றேன். இவர்கிட்ட கொடுக்காதீங்க சாமி. பக்கத்தில் நான் இருக்கேன் சாமி, என்ன மறந்துடாதீங்க. நாளைக்கு பாதுஷா வரும்னு சொல்லணும். அப்போ நான் பண்ண மாட்டேன். வந்தா வந்து டாட்டா கம்பெனி பாதுஷா இல்லைன்றீங்க. போயிட்டுமா? வாங்க சாமி. வர சாமி. கூட இருப்பாங்க எல்லாரும். மறந்தாங்க பாதுஷா தனியாக எடுத்து வைங்க சாமி. நமக்கு செப்பல் 10 சைஸ். அதான் செப்பல் அது ஆர்டர் கொடுக்கணும். அது எப்படி ஆர்டர் கொடுக்குதுன்னு ஒரு ஐடியா வரல சாமி. 7, 8, 9, 10 அவ்வளோதான். 7 வர வேணாம். 8, 7 அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்துடும். 7, 9, 10. எனக்கு 8 ஆச்சு. எனக்கு 10. எனக்கு 10. சரியா போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்க்கலாமா? சரியா கடைசி வரைக்கும் சாமியாருங்க நாங்க செருப்புலாம் போட மாட்டோம்பா, ஏன்பா எங்களுக்கு செருப்பு கொடுக்குறேன்னு ஒருத்தர் வாயிலிருந்து வரல. 7, 8, 10 அது கூட இருந்தா பரவாயில்ல. இருக்க முடியாது சாமி. வெயில், பயங்கர வெயில். காட்டுக்கு போறோம் பார்த்தீங்களா, அந்த இடமெல்லாம் முள்ளு கசகசன்னு இருக்கும். அதனால நம்ம செருப்பானம் எப்படி போடுறது? இன்னைக்கு போன நைட்டில் கனவு கண்டேன். இன்னைக்கு பாதுஷா வந்துட்டு அப்போ சாப்பிடாதோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி. கொடுத்தவங்க நன்றி, நிமிஷம் நன்றி, நாளைக்கு வரும் நன்றி, அட்வான்ஸ் நன்றி சாமி. நைஸ் வைக்கிறாரு. நாளைக்கு சரி, வர சாமி. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. பாதியில் இருக்கிற சாது சன்னியாசிகள் சிவனடியார்களுக்கு மற்றும் வயதான முதியோர்களுக்கான அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், இனிப்போட கொடுத்திருக்காங்க. ஓம் நம சிவாய. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க வாழ்க 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 பல்லாண்டு வாழ்கன்னு வாழ்த்தணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. கிரிவலப்பாதையில் இருக்கிற அடியார்கள், சன்னியாசிகள், சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அவங்க பல்லாண்டு வாழணும், பல கோடி ஆண்டு வாழணும். அவங்க குடும்பத்தினர், அவங்க பிள்ளைகள் அனைவரும் சந்தோஷமாக வாழணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக இனிப்போட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக இனிப்போட அன்னதானம். ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்குங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இனிப்போட. ஓம் நம சிவாய. அவங்க பல்லாண்டு வாழணும், பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாம வாழணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. செல்வ செழிப்போட வாழணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. சாமி போன் வந்து உங்களுக்கு சொல்லுங்க. படிச்சவரா? நான் போன் பண்ணலாம். ஒன்றே போட்டு வச்சு ஒன்றே போட்டு தான் நான் இல்லை ஐயா. யார் பண்ணுங்க சொல்லி ஐயா நம்பர் போலும். நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. நம சிவாய நம சிவாய. அப்படி போட்டு மெச்சுனா திருப்பி ரோடு போட்டுனே இருக்கணும்ண்ணா. ஓம் நமச்சிவாய நமக. சாமியாரங்களாம் நடந்தே இந்த ரோட்டை பள்ளமாக்கிட்டாங்க. அதனால தான் பாவம் கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் செலவு பண்ணி மறுபடியும் ரோடு போடுது. இவங்க எல்லாம் நடக்காம இருந்தால் அந்த ரோடு பள்ளமாயிருக்காது. நல்ல ரோட்டை நடந்து பள்ளமாக்கி இந்த மாதிரி ரோடு போட வைக்கிறாங்க. ஆமா, நீங்க நடந்து பள்ளமாக்கி வர பௌர்ணமி ஜனங்களாம் நடந்து பள்ளமாக்கி எங்க செலவு வச்சு ரோடு போட வைக்கிறீங்க. பள்ளமா ஆகுது. டே சித்தரே, நல்லா இருக்குடா, அழகா இருக்குடா. சித்தர் சீக்கிரமா ஆரம்பிச்சிடும் ஆசிரமம். சிவாய நமக. எல்லார்கிட்டையும் இந்த 2 சாப்பாடுன்னு இதெல்லாம் உட்காந்து எடுத்துட்டு வந்து எவ்வளவு இதா பேசுறீங்க பாரு. இதுக்காக நான் 100 பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வரணும்.
எனக்கு தலையெழுத்து பாரு திட்ட வந்து நான் எத்தனை வந்து கஷ்டப்பட்டு குத்து 100 பேர் திட்டு வாங்கின்னு வரலாம். அவ்வளோ பெருட்டி திட்டு வாங்கினேன் நான் சாமியாருங்களும் வந்து சொல்லி நான் எதுன்றது நிதி ஒதுக்குனாங்க. இவங்க நடந்ததால இந்த ரோடு பள்ளமாகி போச்சு. அதனால அந்த நிதியை எடுத்து ரோட்டுக்கு போட்டாங்க. போட்டு தண்ணி அடிக்கிட்டாங்க, அதனால ரோடுக்கு போட்டாங்க. கஷ்டப்பட்டு பாத்ரூம் கட்டினாங்க. இவங்க பண்ண விஷயத்தால அதை பூட்டு போட்டாங்க. ஆமா, நடந்து பள்ளமாக்கிட்டாங்க ரோட்டையே. பாத்ரூம் வச்சான்னு அப்படி பள்ளமாயிட்டதா, பேஸ் உள்ள போயிட்டதா. பூட்டு போட்டாங்க. சாப்பிடு, நல்லா இருக்கும். நல்லா தேன் மாதிரி இருக்கும் பாரு. சாப்பிடு. போக மாட்டியா நீ? லட்டு ஒன்று வேணுமா? குடுறா. பாவம் அந்த சாமியார் பங்கு இது. அந்த சாமியார் கொடுக்க வேண்டிய பங்கு இந்த லட்டு 2 சேர்த்து வாங்குறாரு. சரி விடு, அவரு கொடுக்க வேண்டியது. நான் சொல்றேன் பெருசுகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு. இவ்வளோ போராட்டம் பண்ணி இந்த 2 கப் இவ்வளோ போராட்டம் பண்ணி அங்கேருந்து நான் சாப்பாடு எடுத்துருவாங்க. யாரோ தண்ணி எடுத்து திப்பு மேலே ஊத்துறாங்க. இதெல்லாம் தாங்கின்னு வரேன் நான். உங்கள்கிட்ட வந்து யார் ஊத்துறாங்க? பக்கத்து நிழலோட வண்டி ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டோம். சரி உட்கார் வா, சாப்பாடு கொடு கூட வா. மாமா நீ உட்கார, நீ முன்னாடி உட்கார் மாமா. நீ உட்கார, முன்னாடி உட்கார் வா, சாப்பாடு கொடு. நீ இன்னைக்கு நீ சாப்பாடு கொடுக்க வர வா, வண்டி எடு. வா மாமா, உட்கார் மாமா. நீ வா, இங்க வாயா, நீ வா. இல்ல ஏ நீ வா, ஜில்லுன்னு உட்கார் வா. வாயா, நேரில் உட்காரா. வாயிலே வடை நல்லா பருப்பே இல்லாம சுடுற வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்து. நிலாக்கெல்லாம் நீ போனா ஆயாவை வித்துருவ. நிலால வடை சுட்டே அந்த ஆயாவே நீ வித்துருவேன்ற. இன்னும் போலே நீ எவ்வளவு வெயில்ல வந்துனுங்கிறா. அது இந்த பக்கம் லாரி 2-3 விட்டுக்குது. இருக்கிறதே பாதி ரோடு. அதுலயும் நான் வண்டி நிறுத்தினா எப்படி கொடுக்க முடியும்? சரி, கரெக்டு தான். இப்படி இங்க வந்து வாங்கிக்கோங்க எப்பயுமே. ஏன்னா ரோடு போட்டுக்கிறாங்க, பாதி வண்டி நிக்குது. ஆப்போசிட்ல வண்டி போகுது, இந்த பக்கம் வண்டி வருது. நமச்சிவாய் நமச்சிவாய். நீ நாரி பாட்டு சித்தர் பாட வேண்டிய பாட்டு ஐயா. அந்த நட்சத்திரம் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. எந்த நட்சத்திரம் சொல்லுங்க? வால் நட்சத்திரம். ஆஹா, அக்னி நட்சத்திரம் நாங்களே. அந்த நட்சத்திரம் எங்க தான் இருக்குதுன்னு தேடிங்கிற. ஒட்டம்புல தான் இருக்குது. ஒட்டம்புல தான் இருக்குது எடுக்குது. வாங்க வாங்க. நமச்சிவாய நம. ஓம் நம சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. நல்லா இருக்கணும். ஆனால் நம்ம குடும்பத்தினர் நல்லா இருக்கும். நமச்சிவாய. எதிரி சாமி. வெயிலில் எங்கேயும் போக முடியல. வெயிலில் எங்கேயும் போக முடியலன்ட்டு தாங்க வரவங்க கிட்டலாம் சாமியாருங்களை சில பேரால் வயசானவங்க ஏந்து போக முடியாதுங்க, போய் கொடுக்கணுங்கன்ற. அதுக்கு சாமியாருங்களே சில பேர் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. எனக்கு 3 சாதம் கொடு, 3 வெள்ளை சாதம் கொடு, 4 வெள்ளை சாதம் கொடுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அவங்களே தான் புரிஞ்சுக்கணும். நம்மள மாரி தானே இன்னொருத்தங்களாம் அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கணும். 3 கொடு 4 கொடுன்னா சில பேரால் ஏந்து வெளில போக முடியாது. சாப்பிட போவோம், உங்களை சாப்பிட தான் நம்பிட்டு இருக்கோம். அதுதான் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்த பொதுமக்கள் அவங்க இவங்கன்னு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்தா சொன்ன போதுங்களா? ஒன்று போதும். காலையில் வரும்போது கலரா இருந்தேன், இங்க வந்தவனே கருப்பாயிட்டான். யார் சாமி? நான் தான். என்னத்தான் சொல்றேன் எத்தனை 2 1 1 சாப்பாடு சாப்பாடு வெயிட் வருது, சாப்பிட முடியும். இறங்க மாட்டேங்குது ஐயா. பச்சை தண்ணி தான் வேணுமா? அது இருக்கு. தண்ணி வேணுமா சாப்பாடா? தண்ணி வேணுமா? தண்ணி வாங்கி வெயில் கை சாப்பிட முடியல. காலையில் லட்டு வேணுமா? அது மட்டும் வெயில்ல எப்படி இறங்குது? தண்ணி மட்டும் தண்ணி முடியும். அது கொஞ்சமாக இருக்குது ஐயா. அண்ணன் எப்படி இறங்கி சோறு இறங்கணும். நான் நைட்டு காலையில் முடிஞ்சேன். சாப்பிட்டியா?
அப்போ உட்காந்துக்கிறா அதான் நயனுக்கு என்ன வெயில் என்ன பண்ணுறது ஐயா? சாப்பாடு நான் கிருத்திகன் கூப்பிடலாம் கிளம்பி போயிட்டு இருப்பேன். கவனிக்கல ஐயா, நான் ஈ அடிச்சு அடிச்சுங்க இப்பயே மழை தான் அடியா நம்மள வரைக்கும் நஞ்சிட்ட பேர் சாப்பிட முடியாது. வெயிலில் சாப்பிட முடியலையா? ஒன்று அந்த சாப்பாடு நம்ம இந்த ஒரு ஹாலிடே லீவ் விட்டுடலாமா? வெயிலில் உங்களால் யாருமே சாப்பிட முடியலன்னு நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? நம்ம ஹாலிடே சம்மர் ஹாலிடேஸ் விட்டுறோம். சம்மர் ஹாலிடேஸ் சரி ஐயா, சாப்பிட்றதுக்கு ஒரு வயசு இருக்குது ஐயா. என்ன போல வயசானவங்களுக்கு முடியாது, ஏன்னா இந்த வெயில் தாங்க முடியல ஐயா. அதுதான் ஐயா, நீங்களாம் வயசானவங்க சாப்பிட முடியலன்னும் போது அப்புறம் எங்கள் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுலான்னுக்கிறேன். அப்படின்னா என்ன ஐயா? அதாவது கோடைக்கால விடுமுறை, அரசு விடுமுறை. ஆமாம். அப்படியே நாங்கள் அப்படியே அந்த பக்கமாக வந்து நிழல் இருக்கிற இது குளிர் இருக்கிற காஷ்மீர் அந்த பக்கம் உட்காந்து இருக்கிற சாமியானங்களுக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வரலான்னு இருக்கிறோம். கார் எடுத்துன்னு போய் நிறைய பேர் கொடைக்கானல்லாம் நிறைய சாமியாருங்க இருக்கிறாங்களா? கொடைக்கானலுக்கு கூட கிடையாது ஐயா. இந்த எப்பயுமே நாங்கள் அடுத்த வருஷத்துலேருந்து முடிவு பண்ணிட்டோம். எப்போ வந்து மார்ச்சிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நாங்கள் அந்த கொடைக்கானல் ஊட்டி அங்கே இருக்கிற சாமியார்கள் சிவனடியார்களுக்கு அன்னதானம் கொடுப்போம். அப்படி இல்லையா இங்கேருந்து லாரியில் நாங்களே திரும்பி அங்கே இறக்கிடுவோம். கொல்லியே உட்காருங்க. நிறைய சாமியார்கள் கொல்லிமலையில் இருக்கிறாங்க ஐயா. கொல்லிமலையில் சரி ஓகே. கொல்லிமலை கூலிங்காக இருக்குமா? இப்ப சொல்றீங்களே ஊட்டி சொல்றீங்க. கத்திரி ஆரம்பிச்சிச்சு, இப்ப போக முடியாது. நேத்து சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. கத்திரில ஒண்ணும் பண்ணக்கூடாது. அதான் ஏன் நீ கொஞ்சம் நேத்து வந்தாங்களே அவங்க கிட்ட சொல்லிருந்தால கத்திரி ஆரம்பிச்சிச்சு இப்ப சொல்றேன் போக கூடாது ஐயா. ஒரு விஷயம் புதுசா பண்றதா இருந்தா கத்திரில பண்ணக்கூடாது. கொஞ்சம் முன்னாடியா சொல்லிருக்க கூடாதா? கொல்லிமலைக்கு போயிருக்கோம்ல, நிறைய சாமியார்கள் இப்போ கொல்லிமலைக்கு போயிட்டாங்க. அங்க கொஞ்சம் குளிர்னு இருக்குமா? கூலிங் போறோம். அடுத்த வருஷம் மாத்திரம் அந்த இந்த பிளானை. ஆமா 3-4 மாசத்துக்கு திருவண்ணாமலை அன்னதானம் கிடையாது. ஆனா அன்னதானம் கொடுக்குறோம் ஒரு நாள் கூட தவறாம. கொடைக்கானல் ஊட்டி கொல்லிமலையா கொடுக்குறோம். அண்ணா வாங்கி மாட்டீங்களா? தாத்தாக்கு வாங்கி மாட்டீங்களா? லட்டு குத்துட்டீங்க? ஐயோ ஏனா ஐயா வாங்க. நமச்சிவாயம் ஐயா. இருக்காரு அங்கேயாரு நீ நான் யாருக்குன்னா குத்தானப்புறேன். இல்ல நீ அங்கேயாரு இல்ல முடியல. நீ இன்னும் பக்கத்துல வந்தா வெயில் ஜாஸ்தி ஆயிடும். ஏற்கனவே வேலூரை பீட் பண்ணி நிக்குது திருவண்ணாமலை. ரெண்டும் ஒன்னா சேர்த்தா காலி. வேலூரை பீட் பண்ணி நிக்குது திருவண்ணாமலை. இன்னும் நீ கிட்ட வந்து இன்னும் வெயில் அதிகமா கொடுக்காத. மழை தான் பாரு, நஞ்சிட்ட பாரு. நான் அடியாமல்ல ஃபுல் மழை. வெறும் கொட்டிசான்னு சொல்லு. நமச்சிவாய நமக்கு நடக்கும்போது நீ கொஞ்சம் கலர் ஆயிட்டு தானே. மோர் குழம்பு, எலுமிச்சை சாதம் மாத்திருப்பாரு. ஓம் நமச்சிவாய நமக்கு. அங்க வெயில்ல பசிக்கலன்றாங்க. என்ன பண்றது ஒன்றும் புரியல. நான் அந்த ஏரியா மட்டும் சம்மர் ஹாலிடேஸ் விட்டு இந்த பக்கம் ஓம் நமச்சிவாய நமக்கு. நந்திசாமி பின்னாடி நின்னுங்கிறாரு அவர். அங்கேயே இருக்கு சொல்லு சாமி. வெயில் கிட்ட வந்தாலே ரொம்ப அப்படியே அங்க போய் விசிற போறாரு. அதுக்கு விசிறி कितना है? दो बस. சாம்பார் என்ன? மோர் குழம்பு. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க சரி கூட ஏதோ ஒன்று கூட போய் சாப்பிடணும். பசி இல்லைன்றாங்க அங்க இருக்கிற வயசானவங்களாம். அங்கெல்லாம் ஆசிரமங்க எதுவும் போறாங்க. 4 சாப்பிட்டுருப்பான். நமச்சிவாய நமக. நம்மள இருக்கிறது போய் ஆனந்தமா போயிட்டு வாங்க. மறுபடியும் வரேன். நமக்காகவே சில பேர் சாப்பிடாமலாங்கிறாங்க. நமச்சி 2 வெள்ளை சாதம் வேணுமா? சித்தர் நமச்சிவாயம். நமச்சிவாயம். போயிட்டு வாங்க சித்தரை. மகான் சித்தர் எல்லாரையும் 2 பேரும் ஒன்னா பாக்குறது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாக்கியம்.
ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. எத்தனை தாத்தா? 2. ஓம் நமச்சிவாய நமக. சாமி எது நீ? 2 ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. எது நீ சாமி? 2 3 தானே எழுப்பிட்டாச்சு. வளைச்சு வளைச்சு பார்க்குறீங்களா? நமச்சிவாய நமக. லைனா நில்லுங்க. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. ஒன் டே ஃபுட் வந்து வண்டி ஆமாம் நான் சாமியார் கேட்குறேன். சம்பாரிச்சு எடுத்துன்னு போய் வீட்டுக்கு கொடுக்குற உன்னை கேட்கல. நான் சாமியாரில் கேட்குறேன். நான் சிங்காரப்பேட்டை வாரத்தில் ஒரு நாள் ஊருக்கு போய் பணம் போட்டு வரன்றது எங்களுக்கு தெரியாது நினச்சிங்கிறியா? போ சிங்காரப்பேட்டை நான் போய் தான் போட்டு வரேன். காசு போய் போட்டு வரேன். அப்படி போ. வைவிடியா அட்ரஸ் சொல்லணும் குழம்பிடாங்க. சரிந்தா பயன் போ. ஏன் எனக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் ஊருக்கா வேணாம் எனக்கு. 2மே வெரைட்டி ரைஸா? ஒன்றா? கொடுங்க எது வேணாலும் 2 கொடுங்க ஐயா. வெரைட்டி ரைஸா 2மே? ஆமாம் 2மே வெரைட்டி ரைஸ். சரி 2 வெரைட்டி ரைஸ் கொடுத்துறாப்பா. ஒயிட் ரைஸ். தண்ணிக்கிட்ட போ. 2 தாத்தா? 2 1 அதான் கேட்குறேன். 1 ஒயிட் ரைஸ். 2 என்ன நைனா பயங்கர பசியா? சாப்பாடு அதுதான் இல்ல கரெக்டு தான். இல்லை சாப்பாடு கொடுத்து முடியத்துக்கு முன்னாடியே ஒரு பாக்ஸ் காலி பண்ணிட்டியே. சரி கண்டிப்பா மனசார சாப்பிடணும். ஒண்ணா? கிருஷ்ண பரமாத்மா எது நடந்ததோ எல்லாருக்கும் பயங்கர பசி போல இருக்குது. வெயில்ல எங்கேயும் போக முடியல பாவம். வாங்க. வெளிநாட்டுல இருந்து வருவாங்களே அவங்க போடுற பர்ஸ் மாதிரியே இருக்குது. யார் குத்துத? நான் தான் வாங்கினீங்க. எந்த ஊர்ல வாங்கினீங்க? இங்கே லண்டன் போயிருந்தீங்க. எப்பவுமே லண்டன் தான் போறீங்களா? ஏன் அங்கே மட்டும் தான் ஃப்ளைட்டு உங்களுக்கு க்ளீனாக கிடைக்குதாண்ணா? இல்லையா அங்கே கொஞ்சம் ஒரு ஆசிரமம் ஒன்று ஓப்பன் பண்ண போனேன். ஓ அப்படியே ரூம் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு இப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டேன். நானும் ஒருத்தமாயிட்டும் போறீங்களா? வாங்க ஐயா. எவ்வளோ ஆகும் ஐயா? நம்ம சொந்தமாக நான் கட்டின 2-3 கோடி ரூபா செலவாச்சியா? இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்? எங்கே? அங்கே லண்டன் போகிறதுக்கு நம்ம ஃப்ளைட் இருக்கியா? காசெல்லாம் தேவை. நம்ம ஃப்ளைட் எப்போ வரட்டும்? நாளை கழிச்சு போவீங்க. அது நான் நாளை கழிச்சு. ஆமாம் கொஞ்சம் நாளை கழிச்சு கொஞ்சம் வேலை அங்கே கொஞ்சம் இருக்குது. இங்கே அது வரைக்கும் என்ன வேலை இருக்குது? இங்கே என்னையா நாளை கழிச்சு நீங்கள் லண்டன் போகிறீங்க, அது வரைக்கும் இங்கே என்ன வேலை இருக்குது? இன்னும் ஒரு முக்கியமான ஒரு திறப்புல ஒரு வேலை. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன மட்டும் சொல்லுங்க. இல்லையா நீ? இல்லை என்ன மட்டும் சொல்லுங்கண்ணா. எந்த பாத்ரூம் திறக்க போகிறீங்க? எது? எந்த பாத்ரூம் திறக்க போகிறீங்க? பாத்ரூம் இல்லையா? கெஸ்ட் ஹவுஸ்லையா? கெஸ்ட் ஹவுஸ். ஆமாம். இங்கே எங்கே முக்கியம்? யாரு கூட சொல்லுங்க. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட நீங்கள் சொன்னாலுமே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதான் நான் சொல்லலை. சொல்லுங்க எங்கே திறக்க? எங்கே தானே சொல்லலாம். அது இங்கே இன்னதும் முக்கியமான வேலை சொன்னீங்களே. என்ன வேலை? அதான் சும்மா வெளில போக வேண்டிய வேலை. இங்கிருந்து வெளில போனோமா? நமச்சிவாய நமச்சிவாய நம. நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ தான் வந்தேன். சரி. நீங்கள் கஜகஸ்தான்லேருந்து. சரிங்கய்யா.
அங்கெல்லாம் எப்படி வெயில் எல்லாம் அடிக்கல? ரொம்ப அங்கிருந்து மழையில் நனைஞ்சிட்டேன். சரி. திருவண்ணாமலை வந்து அக்னிஸ்தலம், அக்னி பகவான் கிட்ட வந்துட்டுனா அக்னி நட்சத்திரம் வேற ஆரம்பிக்குது. அதனால இந்த நனைஞ்சதை காய வச்சுட்டு மறுபடியும் கிளம்பிடுவேன். இப்போ நான் போனதே வெளியா ரொம்ப கருப்பாகிக்கிட்டே, அதனால கொஞ்சம் அங்கே போன உடனே ஒரு 6 மாசம் கழிச்சு வர சொல்லிட்டாங்க. யாரு? என்னைய 6 மாசம் கழிச்சு வர சொன்னாங்க. முகத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஓஹோ. ஒரு 6 மாசம் கழிச்சு வாங்க. போய் சேஞ்ச் பண்ண வருவீங்களா? ஆமாங்கய்யா. சரி, சேஞ்ச் பண்ணுவோம். சரிங்கய்யா. சரி, நமச்சிவாய். சரி. என்ன வாட்சு? அது வாட்சில் என்ன டைம் ஓடுது? ரயில்வே டைமும் ஓடுது, சாதா டைமும் ஓடுது. ஓஹோ, லண்டன் டைம் ஓடலையா? இல்லை, லண்டன் டைம் ஓடுது. இப்போ லண்டன் டைம் செட் பண்ணீங்க. செட் பண்ணிடுங்க, அதையும் செட் பண்ணிடுங்க. சரிங்க. அப்பதான் நம்ம கொஞ்சம் சொல்றதுல பாதி உண்மையாக இருக்கணும். அப்பதான் மக்கள் நம்புவாங்க. அந்த பிளைட் எங்க விட்டுக்கிறீங்க? இந்த பிளைட்டு பின்னாடி, கட்டடத்துக்கு பின்னாடி. சரி, அந்த முள்ளுச்செடியில் விட்டுக்கிறீங்களா? நிழலுக்கு. நிழலில் இருக்கணும், ஏன்னா இப்போ பெட்ரோல் வீணாயிடும். மூடிட்டேங்க. ஆமாம், மூடி வச்சுருக்கீங்க. சரி சரி, பார்த்து பத்திரம். சரி. ஓனாங்கன்னா ஏறிட்டு போகுது. ஓனாங்கன்னா ஏறிட்டு போகுது. சாப்பாடு எத்தனை வேணும்? எல்லாத்தையும் கொடு. கீரையா? மோர் குழம்பு இன்னைக்கு. என்ன வேணும்? ஒரு மோர் குழம்பு ஒன்று கொடு. உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்றேன். இவங்களுக்கு அதே மாதிரி லெமன் சாதம் ஒன்று கொடுத்துட்றேன். அனைத்து மக்களுக்கும் கொடு. சாதி 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 பாடுபட்டேன். சாதிலாம் ஊறப்பட்ட சோறு வந்து ஓடிது. அதனால எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரி வாழ்க. எல்லாருக்கும் கொடுக்குறேன் தான், எல்லாருக்கும் ஒன்று ஒன்றாவது கொடுத்துட்றேன் தான். உயிர் போல் தன் உயிரை போல். பாட்டி, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னால உனக்கு விளக்கம் சொல்ல முடியாது பாட்டி. நான் விளக்கம் சொல்லி சொல்லி டயர்டாயி ரொம்ப டயர்டாயிட்டேன். சாதுக்கள் மட்டும்தான், சாமிகள் மட்டும்தான் சொல்லுவேன், ஆசீர்வாதம் சொல்லுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா எல்லா உயிருக்கும் இன்புற்று வாழ்க. கண்டிப்பா எல்லா உயிருக்கும் இறைவன் வந்து படி அளப்பான். அளப்பான். பால் மரம் கொடுப்பா, அது கொடுக்க எனக்கு கேளப்பான், அது பதில் சொல்றேன். சரி பாட்டி, நான் கொடுக்குறேன் பாட்டி. எல்லாருக்கும் 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 குத்துந்தாங்கிறேன் பாட்டி. ஆனா 10 50 பேர் 100 பேர் வந்துட்டாங்கன்னா நான் என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. நான் சொல்றேன் கேளு. 10 பேர் சோறு இல்ல, வள்ளலார் மட்டும். என்னடா வந்துட்டாங்க 10 பேர் சோறு இல்ல, என்னடா பண்ணுவோம்? வள்ளலார் நினைச்சாரு 100 பேர் சோறு. சரி, 100க்கு என்னாச்சு? கண்டிப்பா. அத போல வாங்க போயிட்டு வாங்க. இறைவனே நீ உண்மையா நம்பி உண்மையா இறைவனுக்கே குடும்பம் நினைச்சாரு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரி. சரி பாட்டி, எல்லா உயிரும் நேசிக்கணும். ஐயோ பசின்னு வந்து கால் அடிச்சு கேட்கறா. குத்தும் தானே பாட்டிக்கிறேன் ஒன்று ஒன்று இல்லையா? கொடுக்கலையா? டெய்லி வந்து கேட்க மாட்டான். வழிபோக்கா என்னைக்கே ஒரு நாளைக்கு தான். வழிபோக்கல குத்துங்கிறேன், டெய்லியும் வந்து வேணும்னே கேட்கறாங்க பாரு. பாட்டி, உனக்கு சில விஷயங்கள் தெரியல. நீ என் கூட ஒரு நாள் வண்டியில வந்து உட்காந்துன்னு வச்சுக்க. நீ என் கூட வந்து வண்டியில வந்து உட்காந்தனா மறுநாள் நீயே வந்து சொல்லு, இவங்களுக்கு கொடுக்காதே, இவனுக்கு கொடுக்காதே, இவன் இப்பதான் அங்க சாப்பாடு வாங்கி மறைச்சு வைக்கிறான், ஊருக்கு எதுவுமே மாட்டுக்கு போடுறான், எல்லார்கிட்டையும் வாங்கி அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், புரியுது. எனக்கு காதுல யாரோ ஒருத்தர் போன் பண்ணியாவது சொல்லிடுறாங்க, நீ போயிட்டு வா, வெயில் ஜாஸ்தியா இருக்குது. யாரோ ஒருத்தர். அதாவது பாட்டி, நீ சொல்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழன்னு சொல்றவங்களும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பசி அறிந்து உணவிடு. என்னது? பசி அறிந்து உணவிடு. அதாவது இங்க வரவங்க யாரு பசியா இருக்கிறாங்க, பசியா இருக்கிறவங்க வண்டியில கார்லயே வந்தாலும் கொடுப்பேன். பசி இல்லாதவங்க சாமியார் மாதிரி போட்டுன்னு வந்து ஏந்து வந்தா கொடுக்க மாட்டேன். நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். நீ எனக்கு தெரியல, நான் உனக்கு இன்னும் விளக்கறதை எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. வெயில் அடிக்குது. டூ வீலர் வண்டி வேணுமா உனக்கு? என்ன வேணும்? என்ன கேட்ட புரியல. பின்னாடி போகாத, வேலிக்குது, இப்படி வா. சரி, போயிட்டு வரேன். நான் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், போயிட்டு வரேன். சாப்பாடு இல்லாத இடத்துலயா? அந்த பணமரத்தாண்ட எத்தனை போய் கொடுக்கட்டுமா? அங்க யாருமே இல்ல, சாப்பாடு இருக்காது அங்க. அங்க போய் கொடுக்கட்டுமா? சரி பாட்டி, சரி சரி சரி. நமச்சிவாய சாமி, நமச்சிவாய நமச்சிவாய. ஏய் சிப்பா,
ஓம் நமச்சிவாய நமக. பொட்டுலாம் வச்சுக்கிறாங்க. குரு பூஜைக்கு எங்கன்னா போயிட்டு வந்தேன்னா ஓம் நமச்சிவாய. வரி போட்டு வந்துடும். வாங்க சாமி. ஓம் நமச்சிவாய நமக. மாமா அட்டாக்கா சாப்பாடு கொடு சாமிக்கு. ஒன்று ரெண்டு ஐயா அப்படியே போட்டுடலாம். ஓஹோ, வெயில் தாங்க முடியவில்லை. வெயில் தாங்க முடியவில்லை. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்தடா என்னடா ரொம்ப போன சாப்பிட்டாச்சு. ஐயா சரி சரி பாய். நேற்று அவர் ஐயா போட்டு போனால் அப்படியே கிடந்து. பாய் பாய் பாய். சரி 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 சரி. ஐயோயோ, இவனுடைய அன்புக்கு ஒரு அளவில்லாமல் போய்விட்டதே. சும்மா லைட்டா செல்லமா என்ன ஏசி ரூம் சரி, ரெடி பண்ணிடுறேங்க. செல்லமா என்ன பண்ற அவருக்கு பிரச்சனை விடாதுடா. தாங்க முடியாது. 10 போதுமா? ஒரு 5 பத்தாது. பேசிடும். அவருக்கு போட்டா ஓனர் வரணும். அவருக்கு மட்டும் தனியா போட்டா எப்படி? நீங்க ஒரு ரூம் போடுங்க. நான் இங்கே இருந்துக்கிட்டு சிவாய நமக. வாங்க வாங்க. ஏமாம்மா, இப்போதான் அந்த பாட்டி சொல்லிச்சுல்ல, இந்த பக்கம் பூரா சாப்பாடு கொடுத்துனே தாங்கிறாங்க. ஏன் இந்த பக்கம் கொடுக்குறீங்க? அந்த பக்கம் குபேர்லிங்கத்துக்கா, அந்த பக்கம் இதுக்காக கொடுங்க. உண்மை தானே? இந்த பக்கம் பூரா சாப்பாடு கொடுத்துனே தாங்கிறாங்களாமே. வாங்கி வாங்கி சாப்பிட்டு தாங்கிறீங்களா? அந்த பாட்டி சொல்லிட்டு போகுது. ஐயா பிரசாதம் மாதிரி சாப்பாடு போடுறாங்க. எங்களுக்கு எது வேணுமோ அதுதான். அவங்க ஏதோ அவங்க பரிகாரத்துக்கு கொடுக்குறாங்க, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஏன் அந்த பாட்டி சொல்லிச்சு, அம்மா புரிஞ்சுக்குமா, உனக்கு விளக்கம் சொல்ல முடியாதுமான்னு சொல்றேன். இந்த பக்கம் சாமியார்களை குத்துனுக்குறாங்க, நீ அந்த பக்கமா போய் கொடு அப்படின்னாங்க. சாப்பாடு காத்து கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு எது வேணுமோ அதுதான் சாப்பிடுவோம். அந்த பக்கம்லாம் சாப்பாடு இல்லைன்னு இங்க இந்த சென்டர்ல நந்தி இருக்காங்க, அப்படியே லைனா நிக்கிறாங்க. பசிக்கு அப்படியே சாப்பாடு வேக வேகமா பிரிச்சு வேக வேகமா சாப்பிடுறாங்க. இந்த ஏதோ ஒரு இடத்துல ஆட்டோல குத்தோட அந்த பாட்டி அந்த பக்கம் பூரா சாப்பாடு போட்டுங்கிறேன். நமச்சிவாங்க. வரவங்க போறவங்க எல்லாருக்கும் கொடுப்பா, எல்லாருக்கும் கூட சாப்பாடு எல்லாருக்கும் கொடுன்றாங்க. நான் எல்லாருக்கும் கொடுத்தா இங்க எங்க எடுத்துன்னு வர முடியும்? நானு நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சிவார்ப்பணம். வாமா வா. எத்தனை மாவனா நடக்க முடியுதா இல்லையா? வருதாவா? ஆரம்பிச்சு விடாத பாட்டி, தயவுசே ஆரம்பிச்சு விடாத. இப்பதான் எல்லாம் அடங்கி போய்க்குது, நீ ஆரம்பிச்சு விட்டுறாத. ஒன்று ரெண்டா உங்களுக்கு சொல்லு போ சொல்லு. பாட்டி நீங்க பத்துங்குது. ஐயா லாரி கடியில பத்துங்குது. ரிவேஸ் வந்தா என்ன ஆகுது? ஐயோ எழுப்பு மாமா. அத ஃபர்ஸ்ட் அப்படியே போய் படி சொல்லு மாமா. தெரியாம வண்டி ரிவேஸ் எடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு ஞாபகத்துல டிரைவர் என்ன ஆகுது? ஐயோ எப்பா சாமி, மேல் தேர்றது இருக்கட்டும், அதுக்குன்னு எவ்வளவு ரிஸ்க். ஒரு வெள்ளை மோர் சாதம், மோர் குழம்பு. சரி. இந்த லாரி டிரைவர் ஏதோ ஞாபகத்துல தெரியாம
வண்டி ரிவேர்ஸ், ஏன்னா மரங்குது அங்க, நேரா போகாது வண்டி. வண்டி ரிவேர்ஸ் எடுத்து தான் திருப்புவாங்க. ரிவேர்ஸ் எடுத்தாங்கன்னா நீ சட்னி ஆயிடுவ. இங்க படுக்காத, சிரிக்காத. சொல்றது புரியுதா? மரம் முன்னாடி வண்டி எடுக்க மாட்டாங்க, ரிவேர்ஸ் தான் எடுப்பாங்க. டயருக்கு பின்னாடி படுக்காத. வெயில்ல சிந்தனை ஒன்னா இருக்காது. வண்டி ஓட்டுறவங்களுக்கு சில டென்ஷன் நிறைய இருப்பாங்க. வெயில்ல ஏதோ சிந்தனையில வண்டி ரிவேர்ஸ் எடுத்தாங்கன்னா டயரு, அப்புறம் புரியுதா? புரிஞ்சுக்கோ. அப்படிக்கா போ. அந்த ரோடு பெங்களூர் ரோடு, மரம்லாம் நிறைய இருக்குது. மரம் அங்க சில்லுன்னு இருக்கு. அங்க போய் படுத்துக்கோ மத்தியானத்துல. சரியா? வெயில் போன பிறகு இங்க வா. அந்த பக்கம் மரம் நிறைய இருக்குது. அந்த பக்கம் போய் படுத்துக்கோ. அந்த ரோட்ல இங்க படுக்காத. பாருங்க, மீனா இது வேற எங்கன்னா வச்சுக்கோ. சரி சாமி. வேட்டியில வச்சுன்னு போவாத. போ. சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஸ்டைலா வச்சுன்னு வர்றாரு தொடையாண்ட. அதுதான் சொல்றேன். நீ ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போனோமே, பரவாயில்ல, கொஞ்சம் அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிறாங்க அப்படின்னாங்க. போயிட்டு ஆம்புலன்ஸ்கார்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆனாரு அப்படின்ற தகவல் தெரியல. அவங்க எந்த பெட்ல எதுல சேர்த்து வச்சுக்கிறாங்க என்ன இதுன்னு. அவர்லாம் குணமாயிட்டாரு. சாப்பிட ஆரம்பிச்சாருன்னா தேறிடுவார். சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருன்னா தேறிடுவார். சாப்பிடு. நமச்சிவாய. மல்லிகடை தானே வச்சுக்கிறியாக்க? சக்கரை கோதுமெல்லாம் விற்க போல இன்னும் கொஞ்சம் நல்ல கொடு. உண்மைதாக நமச்சிவாய. சக்கரை கோதுமை எதனா கொடுக்க போகிறேன் கொஞ்சம் நல்ல. நமச்சிவாய. வாட்டர். என்னதான் உள்ள கூழ் கரைச்சி கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கோதுமை சக்கரெல்லாம் வேக பாப்புறம் பண்ண போல பண்றது. குடிச்சாதான் விடுவேன்றாரு. இது எடுத்துன்னு வந்தீங்களா? மச்சுவாய் தாத்தா வாங்க. ஓம் நம சிவாய். 4 நாள் பொட்டலமா போதுமா? 4 பொட்டலம் 2 லெமன் சாதம். எந்த பாட்டிய? புரியல. எந்த பாட்டி? ஒரு பாட்டி நெடுக்க சாப்பாடு குத்து போறாங்க. சாமியாருங்க போறா சாப்பிட்டு தூங்குறாங்க. அவங்களுக்கு இங்க கொடுக்கறத விட அந்தாண்ட கொடுங்கன்னாங்க. நீ பசியாகிறன்ற எது சாப்பாடு வரல நீங்க சொல்றீங்க. அந்த பாட்டி என்ன சொல்லுது? நெடுக்க சாப்பாடு குத்துன்னு போறாங்கன்னு சொல்லுது. அப்புறம் அந்த பாட்டி சொல்றத நம்புனா உங்க சொல்றது நம்புனா? பாட்டி பசியா இருந்திருக்கும். அதுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சரி வாங்கிக்கோங்க. நாமளையாரே
என்ன புரிஞ்சுக்க முடியுதோ இல்லையோ அந்த மனுஷங்களை என்னன்னா பாரு. அதனாலதான் நீ கம்முன்னு காது கேட்காம உட்காந்து போல திரும்பி பதில் சொல்ற முடியாம மாட்டீங்க. 1ஆம் தேதி வந்து தேதி கீச்ச நானு ஒன்னாம் தேதி வந்தா 2ஆம் தேதி லீவு, 3ஆம் தேதி நேற்று வந்து பாதியிலே போயிட்டா, 4ஆம் தேதி வரைக்கும் இன்னைக்கு தேதிக்காம இருக்கிறாங்க. பாப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல? பாப்பா ஏன் ஒன்னும் சாப்பிடல? தம்பி வீட்டுக்கு போய் வந்தா சாப்பிட்றேன். தம்பி வீட்டுக்கு போய் வந்தா சாப்பிடலையா? ஓ சரி. உனக்கு தம்பிலாங்கிறாங்களா? உனக்கு தம்பிலாங்கிறாங்களா? சினிமா கொட்டா. ஆமா சினிமா கொட்டாக்குது. எந்த கொட்டா? பாலா கொட்டா. ஆமா. ஓ சரி சரி. என்ன வயசாகுது உனக்கு? என்ன வயசாகுது உன் தம்பிக்கு? என்ன வயசாகுது? மருந்து வச்சு செத்துச்சா உன் தம்பிய? இப்ப எந்த தம்பிக்கு இருக்கு? 2 தாய். ஓ அப்பா 1 2 தாய். சரி நீ சாப்பிடு. சரி 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 நீ சாப்பிடு. ஆட்டா வச்சுக்குது. சரி 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 போயிட்டு வரணுமா பாப்பா? பாய். கறி வச்சுச்சா பொண்ணு பொண்ணு தட்டு யாரு? பாட்டா அங்கே பட்டுச்சா. சரி 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 அங்கே பட்டுக்கு பாடுறா. சரி பாப்பா. சாப்பிட்டு சரி 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 போயிட்டு வரட்டுமா? பாய். Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala mena agame ninaipavaragate veruppai Arunachala, அழகு சுந்தரம் போல் அகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா. Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala. Aham puham deetum, ahaguhai shiraya, amarvitaden kol Arunachala. Aarikkavinayandadai ahathidil agilam படித்திடும் அருணாச்சலா. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. இப்படி தப்புனை ஏனினை பெற்றாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா. ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल என்னை அழைத்திப்போர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் நஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியில் செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா
கொடியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கணித்தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா